இது ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மெய்ஞான பாடம். உயிரே கடவுள், உயிரின் துடிப்பால் ஏற்படும் விஷ்ணு கடவுள் என்றெல்லாம் நமக்கு எத்தனை விளக்க உரைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அது பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தைத்தான் இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள். சூரியனிலிருந்து வெளிவரும் ஈஸ்வர சக்தியின் கதிர் பிளம்பினை நமது பூமி அதை ஈர்த்து இங்கே பரவச் செய்கின்றது. எப்படி என்றால் உயிர் அணுக்களாக சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த அணுக்கள் உயிர் அணுக்களாக பூமிக்குள் பரவுகின்றது. ஆனால் அந்த உயிரணுக்கள் என்ன செய்கின்றது என்றால், சாதாரணமாக இருக்கக்கூடியது அணுக்கள் என்று சொன்னாலும் நட்சத்திரங்களும் வியாழன் கோளின் சத்தும் சூரியனுடைய காந்த சக்தியும் கவரப்பட்டு இப்படி ஒரு கோளின் ஈர்ப்புக்குள் வருவது உயிரணுக்களாக வருகின்றது. இந்த உயிரணுக்கள் சூரியனை போன்றே அதுவும் உருவாக்கக்கூடிய திறன் பெற்றது. ஆக இந்த உயிரணுக்கள் எங்கெல்லாம் படுகின்றதோ, ஏனென்றால் உயிரே கடவுள், அந்த வெப்பம்தான் கடவுள், விஷ்ணுதான் கடவுள் என்றால் அது எந்த அடிப்படையில் எந்த நிலையில் நாம் அதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வதற்காக நாம் இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக பார்த்திருக்கின்றோம். பூமியிலே சில வெக்கை அலைகள், அதாவது உஷ்ண அலைகள் என்று சொல்லலாம், சில மாறுபட்ட நிலைகள் திடீரென்று ஏற்பட்டால் அதுவும் பயிர் பச்சைகளில் நேற்று வரை அதிலே புழுவோ பூச்சியோ வேறு எதுவுமே இருந்திருக்காது. விவசாயிகள் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காய்ச்சல் என்று சொல்லலாம். திடீரென்று ஒரு தட்ப வெப்ப நிலையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டால் இந்த உயிரணுக்கள் காற்றில் இருப்பது, அதாவது தொடர்ந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த உயிரணுக்கள் அதில் ஏற்கனவே துடிப்பு இருக்கின்றது, வெப்பமும் உருவாகி கொண்டிருக்கின்றது, காந்தம் இருக்கின்றது. அதே சமயத்தில் சாதாரணமாக பூமியிலும் உஷ்ண அலைகள் உண்டு. அதே சமயத்தில் பூமி என்று பொதுப்படையாக சொல்லாதபடி ஞானகுரு இதிலே மண், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மண்ணின் நிலைகள், மரம் செடி கொடி நீர்நிலைகள் கழிவுப் பொருட்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னால் இன்று கொசு எதிலே உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால் நீர் எங்கெல்லாம் தேங்கி இருக்கின்றதோ, அதுவும் கழிவு நீர் எங்கே தேங்கி இருக்கின்றதோ அங்கே கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகிறது என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆக சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த உயிரணுக்கள் அதற்குள் ஏற்கனவே வெப்பம் இருக்கின்றது. பூமியினுடைய சுழற்சி தொடர்ந்து அதனுடைய வேகத்தினால் அதிலே வெப்பம் உஷ்ண அலைகள் வருகின்றது. இந்த அலைகள் தாக்கப்பட்டு எந்த நீர்நிலைகள் அல்லது கழிவு நீரோ கழிவுப் பொருட்களோ இருக்கிற இடத்துல இந்த உயிரணுக்கள் படுமை என்றால், நாம் இந்த ஒரு அடுப்பிலே ஒரு பாத்திரத்தை வைத்து நீரை ஊற்றி அந்த வெப்பத்தை கூட்டினோம் என்றால் அது எப்படி கொதிக்கின்றதோ அதுபோன்று இந்த உயிரணுவில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ண நிலைகள், இந்த பூமியினுடைய உஷ்ண அலைகளும் எந்த செடி மீது விழுகின்றதோ அது கொதித்து எழுந்து அந்த ஆவியின் தன்மை அந்த உயிரணு தனக்குள் அது கவரப்படும் காந்தத்தால் கவரப்படும் பொழுது உறைந்து அந்த இலையே அதனுடைய ரூபமாக ஒரு புழுவாக உருவாகி விடுகின்றது. எல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் பார்க்கலாம். நேற்று வரை, அதாவது நாம் கடலை செடி பயிரிட்டிருக்கின்றோம், நேற்று வரை கடலை செடியிலே ஒரு புழு கூட கிடையாது. ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தோம் என்றால் பல கோடிக்கணக்கான புழுக்கள் செடியினுடைய இலைகளை அது உண்டு அது மேல் ஊர்ந்து கொண்டிருப்பதை காணலாம். இந்த புழுக்கள் எப்படி ஜீவன் பெற்றன என்றால் இப்படித்தான், அதாவது சுற்றி கொண்டே இருக்கும் இந்த உயிரணுக்கள் கடலை செடியின் மீது படர்கின்றது. காலநிலைக்கு ஏற்ப, அதுதான் அந்த தட்ப வெப்பநிலை சிறிது மாற்றம், அதாவது திடீரென்று பெய்யக்கூடிய மழை, அந்த பூமியினுடைய வெக்கலைகள் தாக்கப்படும் பொழுது துடித்து எழுந்து காற்று மண்டலத்தினுடைய உயிரணுக்கள் எடை கூடி அந்த கடலை செடியின் இலை மீது தாக்கப்படும் பொழுது அந்த செடி இலையில் உள்ள சத்து கலந்த உஷ்ண அலைகள் வெளிப்படுகின்றது. நாம் பாத்திரத்தில் நீரை ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படி மேலே ஆவி வருகின்றதோ இதுபோன்று அந்த செடியிலிருந்து வரக்கூடிய அந்த மனம் உயிரணுவினுடைய வெப்ப துடிப்புகள், அந்த துணுக்குகள் அதில் பட்டு கொதிப்படை செய்து உறைய செய்து அந்த இலையினுடைய சத்தே அது சரீரமாக மாறுகின்றது. ஆக கண்ணுக்கு புலப்படாத அந்த உயிரணு இப்படித்தான் புழுவாக சரீரம் பெறுகின்றது. ஆனால் புழுவாக சரீரம் பெற்ற பின் அந்த புழு சும்மா இருக்கின்றதா? இல்லை. எந்த இலையினுடைய உஷ்ண அலைகள் கொண்டு சுவாசித்து சரீரம் பெற்றதோ, அதாவது இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் பாலை வாங்குகின்றோம், பாலை அடுப்பில் வைத்து காய்ச்சுகின்றோம், காய்ச்சிய பின்பு மேலே பார்த்தால் ஒரு ஆடை ஒரு ஏடு போன்று விழுகின்றது. இது போன்றுதான்
இந்த உயிரணு அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் துணுக்குகள் செடியிலிருந்து வெளிப்படக்கூடிய உஷ்ணலைகள் அந்த செடியினுடைய மனத்தை தாக்கி அது அந்த பால் ஆடை எப்படி அங்கே மேலே படர்கின்றதோ இதுபோன்று செடியினுடைய மனம் அது ஆடையாக அதுதான் உடலாக சரீரமாக மாறுகின்றது. அது சரீரம் பெற்ற பின் எந்த இலையினுடைய மனத்தை சுவாசித்து உடல் பெற்றதோ அதையே உணவாக உட்கொண்டு அது அதிலே ஜீவன் பெற்று அதன் வழியே அதனுடைய வாழ்க்கை அமைகின்றது. இப்படி கடலை செடியிலே விழுந்த புழு கடலை செடியினுடைய மனத்தை அந்த இலையவே சாப்பிட்டு அதிலே வாழ்கின்றது. இதுபோன்று எந்தெந்த செடி கொடி மரம் இலைகளிலெல்லாம் இதுபோன்ற உயிரணுக்கள் தாக்கப்படுகின்றதோ இந்த உஷ்ண அலைகளால் அவையெல்லாம் நாம் பார்க்கலாம். வேப்ப மரத்திலே இந்த புழுக்கள் சுற்றி கொண்டிருக்கும், அல்லது கத்திரிக்காய் அல்லது பருத்தி செடி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கெல்லாம் இந்த உயிரணுக்கள் வீழ்கின்றதோ அந்த கொதிப்படைந்து அந்த உஷ்ணத்தினால் அந்த சத்து உறையப்பட்டு உடலாக மாறுகின்றது. இப்படித்தான் எந்த ஜீவனாக இருந்தாலும் அந்த ஆவி வெளிப்படும் போது அதை கவர்ந்தே இவையெல்லாம் சரீரம் பெறுகின்றன. ஆக இது விஞ்ஞான முறைப்படி இதை ஞான குருவிலே விளக்க உரையை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அதற்கு சுவாச நிலை அதுதான், அதற்கு உணவும் அதுதான். ஒரு கோழி சாதாரணமாக அது கருவுற்று அது முட்டையிட்ட பின் 21 நாட்கள் அதில் அடைகாத்து தன்னுடைய வெப்பத்தினால் தன் உணவை பாய்ச்சி அந்த குஞ்சுகளாக அது பொறிக்க செய்கின்றது. அதையே விஞ்ஞான ரூபத்திலே அதே கரு முட்டைகளை 21 நாட்கள் அதற்குண்டான அதே உஷ்ண நிலையை கொடுத்து அவைகளையும் குஞ்சுகளாக பொறிக்க செய்கின்றார்கள். ஆக இந்த விஞ்ஞானம் நிரூபிப்பது போன்றால் பூமியினுள் இருந்து வெளிப்படக்கூடிய உஷ்ண அலைகளை சுவாசித்து இந்த உயிர் அணுக்கள், அதாவது விண்ணிலிருந்து வரக்கூடிய உயிரணுக்கள் குறுகிய காலத்திலே சரீரம் பெறுகிறது. நாம் மழை பெய்து அடுத்த நாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் பார்த்தோம் என்றால் இப்படித்தான் எண்ணில் அடங்காத, அதாவது ஈசல் என்று சொல்லலாம், இவைகள் எல்லாம் திடீரென்று பார்த்தோம் என்றால் ஆயிரக்கணக்கில் உடனடியாக உடல் பெற்று, என்றால் இந்த வெக்கை அலைகள் பட்ட பின் உயிரணுக்கள் அதை சுவாசித்து உடல் பெற்று உடனடியாக மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே கூட சரீரம் பெற்று இவ்வாறு வந்துகின்றது. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்றால், நம் உடலுக்குள் அணுக்கள் உற்பத்தியாவதும் இந்த தசைகள் சரீரமாக உருவாவதும் இதே போன்றுதான். நாம் ஈர்க்கும் சுவாச நிலை நாம் காற்று என்று சொல்லியிருந்தோமே, இதில் இருக்கக்கூடிய பல கோடி உயிரணுக்கள் இதுவும் நமது சுவாசத்துடன் சென்று நமது உயிரிலே வெப்பம் இருக்கின்றது. உயிருடைய வெப்பத்தினால் இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அதுவிலும் வெப்பம் இருக்கின்றது. ஆக நாம் சுவாசித்த காற்றில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் நமக்குள் இப்படித்தான் ஜீவன் பெற்று அவைகளும் நம் உடலுக்குள் தசைகளாக தன் இனங்களாக இப்படித்தான் பெருகி மனித உடல் இப்படித்தான் உருவாகி இருக்கின்றது. அது எந்தெந்த குணத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு உயிரினும் கவர்கின்றதோ அதற்கொப்ப உடல் பெற்று அதையே உணவாக உட்கொள்வது போன்று ஒரு கோபமான உணர்வு எடுத்தோம் என்றால், ஒரு வேதனையான உணர்வு எடுத்தோம் என்றால், ஒரு ஆத்திரமான உணர்வு எடுத்தோம் என்றால் அதற்கொப்ப உயிரணுக்கள் நமக்குள் ஜீவ அணுக்கள் என்று சொல்லலாம். இது உற்பத்தியாகி அதே கோபமான உணர்வை, எந்த மனிதன் கோபத்தின் உணர்வை வெளிப்படுத்துகின்றானோ அதை எடுத்து அதை சாப்பிட்டு அது நம் உடலுக்குள் வளரத் தொடங்கும். ஆக இதுதான் ஜீவ அணுக்கள் நம் உடலுக்குள் வளர்ச்சி பெறும் நிலை. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் அந்த இயற்கையினுடைய நீதிகள் மெய்ஞானியில் கண்ட மெய்ஞான பாடமாக ஞானகுரு நமக்கு இது தெளிவாக்கி அதன் மூலமாக நம்மை நாம் அறிந்து கொள்ள, நமக்குள் ஏற்படக்கூடிய சில தீமையான விளைவிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆகவே நமது உயிரில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் நாம் பெற வேண்டியது கோபமோ ஆத்திரமோ சலிப்போ சஞ்சலமோ இது போன்ற நிலைகள் அல்ல. மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை நம் உயிரின் வெப்பத்தால் ஈர்க்கும் காந்தத்தால் அந்த உயிர் வழி அந்த ஆற்றல் மிக்க அணுக்களை நாம் கவர்ந்தோம் என்றால் அந்த ஒளியான அணுக்கள் நம் உடலுக்குள் கருவுற்று, இந்த அணுக்கள் எப்படி ஒரு கோழி எப்படி அடைகாத்து அது குஞ்சுகளாக பொறிக்கின்றதோ இதுபோன்ற மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வலைகள் நம் உடலுக்குள் ஜீவன் பெற்று அது ஒளியான அணுக்களாக பெருகத் தொடங்கினால் இந்த உடலுக்குள்ளேயே நம் உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்ற முடியும். ஆக இயற்கையினுடைய நீதிகளை நமக்கு சுட்டிக்காட்டி இந்த வெப்பத்தின் தன்மை கொண்டு எப்படி ஜீவ அணுக்கள் உருவாகின்றதோ இதைப்போன்று உயிரோடு கொண்டு உணர்வுகளை ஒளியின் தன்மையாக நாம் பிரகாசிக்க செய்யக்கூடிய நிலைக்குத்தான் இந்த உயிரை கடவுள் என்று உயிரில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் துணை கொண்டு நாம் எதை உருவாக்க வேண்டும், எதை நம் உடலாக மாற்ற வேண்டும், எதை ஒளியாக நாம் மாற்ற வேண்டும், எந்த ஒளி சரீரமாக நாம் மாற வேண்டும் என்ற இந்த பேருண்மைகளை தெரிந்து கொண்டால் உயிரோடு கொண்டு உணர்வுகளை ஒளியின் சுடராக மாற்றி நம் உடலில் இருக்கக்கூடிய சகல அணுக்களையுமே பேரருள் பேரொழியாக மாற்ற முடியும். ஆக ஒளியான அணுக்களாக நமக்குள் மகசூல் எடுக்க முடியும். ஜோதி சுடராக அழியா ஒளிநிலையையும் நாம் பெற முடியும். ஆக அத்தகைய அணுக்களைத்தான் நமக்குள் ஜீவன் பெற செய்ய வேண்டும்.
அத்தகைய ஒளியான அணுக்களைத்தான் நமக்குள் பெருக்க வேண்டும். அந்த பெருக்கும் நிலையாகத்தான் இந்த மெய்ஞான பாடத்தை ஞானகுரு நமக்கு இதிலே வழிகாட்டுகின்றார்கள்.